வல்லமையாய் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நினைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமாண்டவரே, இந்த வாலிபர் கொடுகையில் கர்த்தர் நீ நியமித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி இந்த நாள் எங்களை நான் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவள் பாடல் வேலை, ஆராதனை வேலை, இன்னும் ஆண்டவரை பைபிள் குவிஸ் ஒவ்வொன்றையும் விட கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? பாடுவேன், ஆடுவேன், மகிழ் கொண்டாடுவேன், நன்மைகள் செய்தாரே என்னாலும் துதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த எல்லா காரியங்களையும் முன்வைத்து இதனால் நம்ம அவருக்கு நன்றி செலுத்த முடியாது நம்ம வந்திருக்கிறோம். எல்லோரும் கரங்களை உற்சாகமாக தட்டி பாடலாமா? பாடுவேன், ஆடுவேன், மகிழ் கொண்டாடுவேன், நன்மைகள் செய்தாரே என்னாலும் துதிப்பேன். பாடுவேன், ஆடுவேன், மகிழ் கொண்டாடுவேன், நன்மைகள் செய்தாரே என்னாலும் துதிப்பேன். ஆச்சமில்லை, பயமும் இல்லையே, ஆடி பாடுவேன். ஆச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். Oh, hallelujah, 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 oh, hallelujah, amen. இயேசுவின் நாமத்தில் சாத்தானை ஜெயிப்பேன், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நுகங்கள் முறிப்பேன். இயேசுவின் நாமத்தில் சாத்தானை ஜெயிப்பேன், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நுகங்கள் முறிப்பேன். இயேசுவின் நாமத்தில் சாத்தானை ஜெயிப்பேன், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நுகங்கள் முறிப்பேன். ஆச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஆச்சமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். Hallelujah.
இச்சையை ஜெயிப்பேன், எட்டி எட்டி உதைப்பேன், கர்த்தரின் பலத்தால் மோட்சம் சேருவேன். இச்சையை ஜெயிப்பேன், எட்டி எட்டி உதைப்பேன், கர்த்தரின் பலத்தால் மோட்சம் சேருவேன். இச்சையை ஜெயிப்பேன், எட்டி எட்டி உதைப்பேன், கர்த்தரின் பலத்தால் மோட்சம் சேருவேன். பாடி பாடுவேன், ஓ ராஜமில்லை, பயமும் இல்லையே, நேசரில் பாடி பாடுவேன். Hallelujah, 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 oh hallelujah, amen. பாடுவேன், ஆடுவேன், மகிழ் கொண்டாடுவேன், செய்தாரே என்னாலும் துதிப்பேன். பாடுவேன், ஆடுவேன், மகிழ் கொண்டாடுவேன், நன்மைகள் செய்தாரே என்னாலும் துதிப்பேன். ஆற்றம் பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஆற்றமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஓ hallelujah, 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 oh hallelujah, உலகங்கள் துதிப்பேன். ஆற்றமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஆற்றமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். Hallelujah, 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 amen. மோட்சம் சேருவேன். நேசருக்காய் ஆடி பாடுவேன். ஆற்றமில்லை, பயமும் இல்லையே, நேசருக்காய் ஆடி பாடுவேன். Oh hallelujah, oh hallelujah, hallelujah, oh hallelujah, hallelujah, oh hallelujah, amen. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையோ நாமங்கள். One, two, three. எத்தனையோ நாமங்கள்
தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கிற தேவனாம். எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். நமக்கென்ற துணையால் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்எலியா நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையார் நம்மோடு இருப்பவர் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதால் யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு
பிரியமானவர்களே, எல்லோரும் ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடினவர்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர்களாகியும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணித்தவர்களாய் உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி உலகத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, எல்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. மரத்திலும் காத்துக் கொண்டேன், உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? என் கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். மரத்திலும் பார்த்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. ஊக்கிலும் மரத்தையும் பார்த்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து
உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். பாவம் எல்லாம் போக்கினீர், சாபம் எல்லாம் நீக்கினீர், உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். பாவம் எல்லாம் போக்கினீர், சாபம் எல்லாம் நீக்கினீர், உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நம் ஆண்டவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் இறக்கங்களுக்கு அளவே இல்லை. அவர் செய்கிற காரியங்கள் நம்மளுக்கு நம்ம எட்ட அறிவா இருக்கலாம். ஆனா நமக்காக இருக்கிற ஒரே ஒருத்தர் இந்த உலகத்துல ஒருத்தர்னா அது இயேசு மட்டும்தான். நம்ம எவ்வளோ கோடி கோடியான நன்றிகள் சொன்னாலும் பார்த்தா, அவர் செய்த நன்மைகள் பல கோடி. நம்ம இவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருக்கோமே, அது அவரோட கிருபை. நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது அவர் சுத்த கிருபை. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதை எண்ணி நம்ம பாடுவோமா? நம்ம தாழ்வில் நினைத்த தேவன், நம்ம தாழ்வில் யாரும் நம்ம நினைக்க முடியாது, நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் நம்ம தாழ்வில் நினைக்கிற ஒருத்தர் தான், அது இயேசு ஒருவர் தான். தாழ்வில் என்னை நினைத்தீரை, தயவாய் என்னை உயர்த்தினீர், உந்தன் அன்பை என்ன அவர் அன்பை என்ன சொல்ல முடியும்? தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன் கையில் வரைந்து வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. எல்லா கணக்குல வெட்டி இருக்கிற இடங்கள ஆண்டவர் நேராக உயர்த்தி நன்றி சொல்லுமா? உயர்த்தி நீரை உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாயின்
கருவில் தெரிந்து கொண்டீர் தயவாய் என்னை வரைந்து வைத்து உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன் உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன் நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே உண்மையான மனதை நோக்கி பார்ப்போம் நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே இருக்கிற உண்மையான கலையில் வைத்து சொல்லவா நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வேலைக்கு சொல்றோம் திரும்பி வீட்டுக்கு வரோம் அநேக காரியங்கள் நம்ம வெளியே சென்று வரோம் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் வெளியே போனவங்க திருப்பி வீட்டுக்கு திரும்புறது இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடுது இல்லாட்டி இந்த வாதை வந்து கவிக்கொள்ளுது ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை இவ்வளவு நாள் நம்மளை கிருபையாக பாதுகாத்து வந்தாரு இவ்வளவு நம்மளை ஏங்கி சுமந்து தூக்கி சுமந்து வந்தாரு அவர் கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது நம்ம நன்றி சொல்லுமா அந்த வேலை நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தெய்வா கணக்கில்லா நன்மை செய்த ஆண்டவர் இமை பொழுது உன்னை மறக்காத தேவன் ஒரு இமை பொழுது உன் வாழ்க்கையை போயிருக்கலாம் ஆனா பாதுகாத்தாரே அந்த தேவன் நன்மை செய்ய நன்றி சொல்லுமா கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே கண்ணீரா நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா
மனதை சொல்லுமா நன்றி 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 ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. இயேசுவே உன் நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் மீது இவ்வளவு நாள் எங்கள் மேல் நன்மை பாராட்டி இவ்வளவு நாள் எங்களை பாதுகாத்து இந்த வாதை எங்களை தொடாதபடி எங்களை காத்து கொண்டீரே. வாதை தொட்டிருந்தாலும் எங்களை அதன் தப்புவித்தீரே. உன் கிருபைக்காக நன்றி, உங்க இறக்கத்துக்காக நன்றி. எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் அதுக்கு அளவே இல்லை. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமா இருக்கிறது. நன்றி இயேசுவே. இதில் உங்க பிரசனம் எங்களை நிரப்புறதுக்காக நன்றி. உங்க இறக்கங்கள் எப்பொழுதும் முடிவில்லை, அதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பதாக. இந்த வாலிப ஐக்கியத்திலே கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் அழகான ஒரு ஆராதனை வேளையில் நாம் கலந்து கொண்டோம். இப்பொழுதும் நம் யாவதும் வாலிபர்களாய் சேர்ந்து ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து நம் தேசத்துக்காக ஒரு கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போமாக. கண்களை மூடினவர்களாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடினவர்களாக தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக, ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நாடுகளுக்காக, ஜனங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் ஒரு பதிவூர்ண விடுதலையை கர்த்தர் எங்கள் தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலிருந்து விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் தமிழ்நாட்டிலே ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய அளவை கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் கம்மி பண்ணியிருக்கிறது அப்பா. இன்னமும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. இன்னமும் எங்கள் தேசத்திலே அநேக மாநிலங்களிலே ஆண்டவர் இந்த கொரோனா நோயுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தேசங்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே நாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அந்தந்த தேசங்களை கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்திலே இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ வாலிபர்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்தை பாலை போல பதுக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கர்த்தராகிய தேவன் மனம் இறங்கி அந்த வாலிபர்களை கர்த்தர் தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மனம் திரும்ப செய்வீராக. உம்முடைய வழிதான் மெய்யான வழி என்று அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவர் கிறிஸ்துவாகிய தெய்வத்தை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வார்களாக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் பிசாசானவன் வாலிபனுடைய வழிகளை கர்த்தர் ஆண்டவர் பிசாசானவன் ஆண்டவர் அவன் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறான் அப்பா. வாலிபன் அவன் வசம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. எத்தனையோ மோகங்களை, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் வீணான காரியங்களை காண்பித்து ஆண்டவர் வழி விலக செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தின் வேளையில் சுட்டரிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராகப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க வாலிபர்களை கர்த்தர் விடுதலை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் தேசத்திலே ஆண்டவர் வாலிபர்கள் ஒரு கூட்டமாய் எழும்ப, ஆண்டவர் ஒரே கூட்டமாய் எழும்ப, உம்மை ஆராதிக்கிற கூட்டமாய் எழும்ப கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் எங்கள் தேசத்தை கட்டளையிடுவீராக ஆவியானவரே.
ஓ ஹalleluya 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 ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. வேலை இல்லாமல் வாலிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்பா. கர்த்தர் அவளுக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் கொடுப்பீதாக. வேலைக்குரிய திட்டங்களை கவர்மெண்ட் உருவாக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீதாக ஆண்டவரே. எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவர் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடாதப்பா. எல்லாருக்கும் ஒரு தொழில், ஒரு வேலை ஆண்டவர், நிரந்தரமான ஒரு வேலையை, நிரந்தரமான ஒரு தொழிலை, ஆண்டவர் உயர்வை கொடுக்கிற தொழிலை, வேலையை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பதாக ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையில் நீர் கொடுத்த ஆண்டு மகிமை, நம்பிக்கை, ஆண்டு வாலிபர் ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டு ஒரே சரீரமாய் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்ட, ஆண்டு இந்த சென்னை பட்டணத்தில் கட்ட கர்த்தர் எங்களை உம்முடைய கரத்திலே உள்ள ஆண்டு அம்புகளாய் கர்த்தர் எழுப்புவீதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீ அப்படியாய் பெரிய காரியங்களை செய்ய போது தயவுக்காய் நன்றி. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. கரத்தில் போடுகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக நாம் குவிஸ் ப்ரோக்ராம் போகிறோம். எல்லாம் ரெடியாக இருந்து கொள்ளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் மடமடட்டான்ட்டான்னு பதில் கொடுங்க கமெண்ட்ஸில். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். குவிஸ் காம்படிஷன் இருக்குது, கனெக்ஷன்ஸ் இருக்குது, பாடலுடைய உள்ள வரிகளை கொடுத்து என்ன பாடல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த யூத் மீட்டிங் வாயிலாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு மிக்க சந்தோஷம். ஸோ இந்த நாளில் நம்ம குயிஸ்க்கு நேராக நம்ம போக போகிறோம். ஸோ வழக்கம் போல் நமக்கு முதல் 5 கேள்விகள் இருக்கும். இந்த 5 கேள்விகள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அதற்குரிய சரியான விடையை நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நான் சொல்கிறேன், ஒருவர் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பதில்களை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இன்றைக்கான முதலாவது கேள்வி, தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்? ஆப்ஷன் ஏ விசுவாசம் உள்ளோருக்கு, ஆப்ஷன் பி ஜீவன் உள்ளோருக்கு, ஆப்ஷன் சி தைரியம் உள்ளோருக்கு, ஆப்ஷன் டி நம்பிக்கை உள்ளோருக்கு. ஆப்ஷன் ஏ விசுவாசம் உள்ளோருக்கு, ஆப்ஷன் பி ஜீவன் உள்ளோருக்கு, ஆப்ஷன் சி தைரியம் உள்ளோருக்கு, ஆப்ஷன் டி நம்பிக்கை உள்ளோருக்கு. இதற்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கான 2வது கேள்வி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆப்ஷன் ஏ விசுவாசத்தோடும், ஆப்ஷன் பி நம்பிக்கையோடும், ஆப்ஷன் சி முழு ஆத்மாவோடும், ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ விசுவாசத்தோடும், ஆப்ஷன் பி நம்பிக்கையோடும், ஆப்ஷன் சி முழு ஆத்மாவோடும், ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. 3வது கேள்வி, கர்த்தர் பகற்காலத்திலே தமது டேஷ் கட்டளையிடுகிறார். கர்த்தர் பகற்காலத்திலே தமது டேஷ் கட்டளையிடுகிறார். ஆப்ஷன் ஏ கிருபையை, ஆப்ஷன் பி ஆவியை, ஆப்ஷன் சி உதவியை, ஆப்ஷன் டி அன்பை. ஆப்ஷன் ஏ கிருபையை, ஆப்ஷன் பி ஆவியை, ஆப்ஷன் சி உதவியை, ஆப்ஷன் டி அன்பை. தொடர்ந்து இதற்கான சரியான பதிலை நீங்கள் பதிவிட்டுட்டு வாங்க. உங்களுக்கான 4வது கேள்வி, எதை எண்ணிலிருந்து எடுத்து போடும்? எதை எண்ணிலிருந்து எடுத்து போடும்? ஆப்ஷன் ஏ வாதையை, ஆப்ஷன் பி கிருபையை, ஆப்ஷன் சி விசுவாசத்தை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆப்ஷன் ஏ வாதையை, ஆப்ஷன் பி கிருபையை, ஆப்ஷன் சி
விசுவாசத்தை. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். உங்களுக்கான 5வது கேள்வி, யார் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் திரைக்குள் பிரவேசித்தார்? யார் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் திரைக்குள் பிரவேசித்தார்? ஆப்ஷன் ஏ சாமுவேல், ஆப்ஷன் பி இயேசு, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி பவுல். ஆப்ஷன் ஏ சாமுவேல், ஆப்ஷன் பி இயேசு, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி பவுல். இதற்கான சரியான பதிலை பதிவிட்டு வருகிறீங்க. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அடுத்ததாக நம்ம வழக்கம் போல் நம்ம கனெக்ஷன்ஸ் போகிறோம். கனெக்ஷன்ஸ் இமேஜஸ் உங்களுக்கு முன்பாக வரும். ஸோ அந்த இமேஜை நீங்கள் பார்த்து அதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் பதிவிடும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல் 3 இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேதாகம பெயர்கள், வேதாகம பெயர் அதை குறித்ததான ஒரு இமேஜ். முதல் 3 இமேஜ் இருக்கும். அடுத்து 2 இமேஜ் வந்து ஒரு பாடலை குறிக்கும். ஸோ அந்த இமேஜை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதலாவது இமேஜ், எந்த நபர்? இரண்டாவது இமேஜ், எந்த நபர்? மூன்றாவது இமேஜ், எந்த நபர்? நான்காவது இமேஜ், இது ஒரு பாடல். ஐந்தாவது இமேஜ் ஒரு பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ தொடர்ந்து இதுவரை எங்களோடு கூட இணைந்து இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் மீண்டுமாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இதற்கான பதிலை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல் கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி, ஜீவனுள்ளோருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். இரண்டாவது கேள்விக்கான பதில் முழு ஆத்துமாவோடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். மூன்றாவது கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கிருபையை. சங்கீதம் 42:8. நான்காவது கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வாதையை. சங்கீதம் 39:10. ஐந்தாவது கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி, இயேசு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஸோ அடுத்ததாக நம்ம கனெக்ஷன்ஸ்க்குரிய பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இமேஜ், அது எந்த நபர் என்று சொன்னால் ரெபேக்காள். இரண்டாவது இமேஜுக்கான பதில் ஐதீகு. மூன்றாவது இமேஜுக்கான பதில் பெல்ஷாத்சார். நான்காவது இமேஜ், அது ஒரு பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஐந்தாவது இமேஜுக்கான ஒரு பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இதுவரை எங்களோடு இணைந்து இதற்கான சரியான பதிலை பதிவிட்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை, அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரலையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நம்பிக்கையை குறித்து ஒரு சிறிய
ஒரு தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். நாகும் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாகும் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தேவனை நம்புகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது மட்டுமே அதுதான் ஒரு ஆன்மீக ஒரு வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுத்து விட்டால் அவன் ஒரு சாதாரண மனிதன். இந்த உலகத்திலிருந்து அவனை வேறுபடுத்தி சிறப்புள்ளவனாக இந்த உலகத்திற்கு காண்பிப்பது அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை. இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை அது முக்கியமானதாக இருக்கிறது. நான் தேவனிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? உங்கள் நம்பிக்கையை பொறுத்து தான் தேவனிடத்திலே நீங்கள் பிரபலம் அடைய முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறவராக, உங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நாகும் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை அறிந்திருக்கிறார். யாரை அறிந்திருக்கிறார்? யாரெல்லாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது, யாரெல்லாம் தேவனிடத்தில் பிரபலம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவரை நம்புகிறவர்கள். அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை தேவனிடத்தில் பிரபலப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனிடத்தில் அந்த மனிதனை அறிய செய்கிறதாக இருக்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் நாம் எந்த அளவுக்கு தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்பிக்கை என்பது என்ன? நானும் நம்புறேன், நானும் தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நானும் நம்புறேன் என்பது அல்ல. யாரை கேட்டாலும் நானும் ஆண்டவர் நம்புறேன், நானும் கர்த்தரை நம்புறேன், நாங்களும் இயேசுவை நம்புறோம், நாங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போறோம், நாங்களும் ஜெபம் பண்றோம், நாங்களும் பைபிள் படிக்கிறோம், நாங்களும் நம்புறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நம்பிக்கை என்பது ஒரு ஆழமான கருத்தை கொண்டதாக இருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்களாகிய நீங்கள் ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப நம்பிக்கைனா என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது நம்முடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தின் மேல் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எதையும் செய்யலாம், எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முழு சுதந்திரம் உண்டு. இந்த உலகத்தில் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு, பாவமும் இருக்கு, நன்மையான சில விஷயங்களும் நல்ல சிறப்பானவைகளும் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மை நல்ல வழியிலே நடத்தக்கூடியது, நல்ல வழியை நாம் விட்டு போகும்போது, நாம் வழி தவறும்போது நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது தான் அந்த நம்பிக்கை. தேவன் மேல் நம்பிக்கை உள்ள மனிதன் மட்டும்தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும். அப்போ தேவனை நீ நம்புறியா இல்லையாங்கிறது எப்படி தெரிய வரும்னா, நீ கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நீ தேவனை நம்புகிறாய். உன்னிடத்தில் கட்டுப்பாடு இல்லை, உலக மனிதனை போல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னிடத்தில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல்
நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் தேவன் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆதாம் ஏவாளை குறித்து நான் வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளுக்கு பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரமும் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் முழு சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஒரே வார்த்தையில் இதை நீ ஆண்டு அனுபவிச்சிக்க அப்படின்னு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவங்க இஷ்டத்துக்கு எங்கனாலும் போகலாம், அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, இது தொடவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, இதை நீ புசிக்கக்கூடாது, இந்த பழத்தை நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை போட்டார், ஜீவ விருட்சத்தின் கனி. ஆனால் அங்கே அவங்க நம்பிக்கை உண்மையானதா, அவங்க நம்பிக்கை பலவீனமானதா என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். மூணாவது ஆள் ஒருத்தன் வரான், அவன் வந்து சொல்கிறான், இந்த கனியை ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் புசிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். உடனே அந்த அம்மா பார்க்கவும் கூடாது புசிக்கவும் கூடாதுன்னாருன்றாங்க. அப்போ இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை போல் ஆகலாம், தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போல் நீங்கள் மாறிடலாம், அந்த தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற ஒரு மகிமை உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடலாம் என்று அந்த மூணாவது நபர் ஆசை காட்டினாங்க. ஆசை காட்டின உடனே ஆதாமும் ஏவாளும் அவங்களுடைய சுதந்திரத்தை தவறாக என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்தி விட்டார்கள். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் மிதம் மிஞ்சி அங்கே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். தாராளமாக அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தடை செய்ததை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை புசித்து விட்டார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை சரியானதாக இருந்தால், நீங்கள் தேவன் மேல் உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அது உங்கள் சுதந்திரத்தை அது கட்டுப்படுத்தும். பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் போகும்போது, பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது, உங்கள் நம்பிக்கை உங்களை தடுத்து நிறுத்தும். இது நீ செய்யக்கூடாது, இது செய்யாத, இது தவறு என்று அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கை உங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வாழும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக, நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்த ஒரு மனிதன். ஒரு காலகட்டத்தில் அடிமையாக இருக்கும்போது, பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் பயந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக இதை நான் எப்படி செய்வேன் என்று அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நம்பிக்கை. அப்போ தேவன் மேல் நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கை அவனுடைய சுதந்திரத்தை அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவன் பாவம் செய்யும் போது அவனை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கு அந்த நம்பிக்கை அது ஒரு நாளும் அனுமதிக்காது. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையிலேயே தேவனை நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது? தேவனால் தடை செய்யப்பட்ட பழக்கங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனால் தடை செய்யப்பட்ட வேதாகமம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற உலக பிரகாரமான காரியங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லாவிட்டால் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நம்முடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற காரியம் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, எல்லாமே மாறக்கூடாது, எல்லாமே நல்லது தான், எல்லாமே ஓகே அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்து விடக்கூடாது. ஹிடோனிசம் என்று சொல்வார்கள். அது எப்படின்னா, எதெல்லாம் இன்பம் தருதோ அதெல்லாம் நல்லது, எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்குதோ அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டே போகலாம். இப்போ ஒரு போதைப் பொருள்
ஒரு மனிதனுக்கு இன்பம் தருமானால் அது நல்லது, அது தாராளமாக செய்யலாம். ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட எந்த ஒரு காரியமும் எனக்கு இன்பம் தருமானால் அது நல்லது, நான் அதை செய்யலாம் என்று சொல்வது. ஆனால் வேதாகமம் அப்படியெல்லாம் நம்மை அனுமதிப்பதில்லை. ஆண்டவர் நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு கட்டுப்பாடு கொடுக்கிறார். இதை செய்யக்கூடாது. உன்னுடைய சிந்தையை மறக்க பண்ணுகிற, உன்னுடைய சிந்தையை மெய்மறக்க பண்ணுகிற எதையும் என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. ஒரு போதை பழக்கமோ இல்லை ஒரு போதை வஸ்துக்களோ எதா இருந்தாலும் சரி, நம்மை மயங்க பண்ணுகிற எதையுமே நாம் தொடக்கூடாது. மதுபானங்களை நாம் தொடக்கூடாது. நம்முடைய உடலை கெடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வஸ்துக்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. உனக்கு உண்மையிலே தேவன் மேல் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை உன்னை அதற்குள்ளாக வைத்துக் கொள்ளும். உன்னுடைய சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாடை அதை கொண்டு வரும். தேவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் மனம் போன போக்கில் அவர்கள் வாழுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகினால் பிரியமானவர்களே, நீ தேவனை உண்மையிலே நம்புகிறாயா? நீ தேவனை நம்புவாயானால் உன்னுடைய சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார். இரண்டாவதாக, நம்பிக்கை என்பது, முதலாவது நம்பிக்கை என்பது உன்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடமை. இரண்டாவது நம்பிக்கை என்பது உன்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்ட நம்பிக்கை என்பது உன்னுடைய அர்ப்பணம். நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ நம்பிக்கை உள்ளவனாக நீ இருக்கிறாய். உன்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட தரத்தை பொறுத்தது தான் உன் நம்பிக்கை. நான் உண்மையிலே தேவனை நம்புறேங்க, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நான் தேவனை நம்புகிற மனுஷன் அப்படின்னு சொல்லுவாயானால் உன்னுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பழுதற்ற ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள், இல்லைங்களா? ரோமர் 12வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது அது தெளிவாக அங்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? தேவனுடைய நன்மையும் பிரியத்தையும் பகுத்து அறியத்தக்க ஒரு மனம் புதிதாகிற அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நான் உண்மையிலே தேவனை நம்புறேங்க, நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேங்க என்று நீ சொல்லுவாயானால் நீ எந்த அளவுக்கு தேவனிடத்தில் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்துப்பார். உன் அர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீ தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாய் என்ற அர்த்தம். எந்த அளவுக்கு நீ ஆழமாய் நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நீ தேவனிடத்தில் நீ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீ இருப்பாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே விலையேற பெற்ற நலதம் என்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஒரு பெண் அவருடைய சிரசின் மேலே ஊற்றினாள். வெளியேற பெற்றதை ஊற்றினாள். அப்ப அங்க சுத்தி இருந்தவங்கலாம் சொல்லி அவளை திட்டினாங்க. என்ன திட்டினாங்க? ஐயோ, இதை வித்தா நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, எவ்வளோ ஏழை ஜனங்க இருக்குதே, இது வித்து அவங்களுக்கு உதவியாக பசி ஆறுவதற்கு ஏதாவது நம்ம செய்யலாமே என்று சொல்லி அவர்கள் அங்கே முறுமுறுத்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், இவள் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறாள்,
அவளை தடை செய்யாதீங்கன்னு சொன்னார். அங்கே பார்க்கும்போது அது ஒரு வெளியேறப்பட்ட தைலம், மிகவும் சிறப்பானதை ஆண்டவருக்கு அவள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவளுடைய அர்ப்பணிப்பு. அவள் யோசிக்கிறா, நான் எதாங்க ஆண்டவருக்கு கொடுக்கலாம்? அப்போ என்கிட்ட சிறப்பானது வெளியேறப்பெற்றது ஒரு தைலம் இருக்குது, அந்த தைலத்தை கொண்டு போய் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி சிறப்பானதை கொண்டு வந்து அங்கே ஆண்டவருக்கு அவள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, பழுதற்ற ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எது ஒழுங்கா படிக்காதோ, எது மக்கோ, எது மந்தமோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து இதை நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், இவனை கூட்டு போயிருங்க பிரதர், உங்க கூட வச்சுக்கங்க பிரதர் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, அது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை காட்டவில்லை, அது அவன் நம்பிக்கையை காட்டுது இல்லையா? தேவன் மேல் உள்ள நம்பிக்கை என்று சொன்னால் சிறப்பானதை நீ தேவனுக்கு கொடுக்கும்போது அப்பதான் நீ எந்த அளவுக்கு தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று அங்கே அது வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில எது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது, எந்த நேரம் சிறப்பானதாக இருக்கிறது, எந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில சிறப்பானதாக இருக்கிறது, நீ அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, நீ எதை சிறப்பானதாக எதை முக்கியமானதாக நீ நினைக்கிறாயோ அதை நீ தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அங்கே உன் நம்பிக்கை எவ்வளவு, தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்காய் என்று அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே உன்னுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் உங்களை பிரபலப்படுத்த வேண்டும். தேவன் தன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உன் நம்பிக்கை எவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் உன் நம்பிக்கையை வைத்து உன்னை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார், உன்னை அறிகிறவராக இருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் உன்னை பிரபலப்படுத்தக்கூடிய அவ்வளோ உன்னதமான அந்த நம்பிக்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது உன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறதா, இல்லை கட்டுக்கடங்காமல் உன்னை அது வழி நடத்தி கொண்டிருக்கிறதா? உன்னுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னை ஆண்டவருக்கு உன்னை எப்படி அர்ப்பணித்திருக்கிறாய்? உன்னோட வாழ்க்கையில எது சிறப்பானதாக இருக்குமோ அதை நீ தேவனுக்கு கொடுக்கும்போது, உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து விடும்போது, அந்த அர்ப்பணிப்பு நீ எந்த அளவுக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்காய் என்பதை அது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால தேவனிடத்தில் உன்னை பிரபலப்படுத்துகிற நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. அந்த நம்பிக்கையில நீங்கள் வளர வேண்டும். அந்த நம்பிக்கையில இன்னும் பலப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு தடையை கொண்டு வருகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். உங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கை வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கையை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவனை தேடாமல் தேவனை தேடுகிற காரியத்தில் நான் மிகவும் பலவீனமானவனாக இருக்கிறேனா? உன்னுடைய நம்பிக்கை தவறானதாக இருக்கிறது. நான் தேவனிடத்தில் நான் எப்படி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில சிறப்பானதை நான் தேவனுக்கு கொடுத்திருக்கிறேனா? எதை நான் சிறப்பானதாக நினைக்கிறேனோ, எதை நான் முக்கியமானதாக நான் நினைக்கிறேனோ அந்த முக்கியமானதை நான் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். உங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால உங்கள் நம்பிக்கையை சீர்தூக்கி பாருங்கள், அதை கவனியுங்கள், அதை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரே, நாகும் 1 அதிகாரம் 7 வசனத்தில் எங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் எங்களை பிரபலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? தேவனிடத்தில் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, தேவனை நாங்கள் நம்புவது என்றால் என்ன? அந்த நம்பிக்கை எங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை அர்ப்பணிக்கப்பட்ட தரத்தை பொறுத்ததாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து அது சரி செய்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எல்லா மகிமையுமே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.